Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Wassalatu wassalamu ala rasulil karim. Wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Fihi rijalun yuhibbuna an yatahharu. Wallahu yuhibbul mutahhirin. Qala Rasulullah sallallahu alaihi wasallam, innama ana lakum mithlul malik wa kama qala alaihi salatu wasallam. Alhamdulillah jalla sya'nuhu ta'ala wa bihi ta'ala. Samping semalam memberikan akhirnya kenal pada dalam permana Rasulullah sallallahu alaihi wasallam அவர்களை சற்றும் இஸ்லாமில் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நாம் அமைச்சார்ந்த அனைவரின் மீது இன்றைக்கு உண்டாம் என்ற எல்லாம் வல்ல மிக ஜும்மாவுடைய நாளில் நான் செய்கின்ற அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. இந்த ஜும்மாவுடைய நாளில் என்னுடைய துஆக்களை எல்லாம் நான் அங்கீகரிப்பானாக. இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் அனுகிரகிக்கின்ற அவன் இறக்குகின்ற எல்லா செயல்களையும் எல்லா கருத்துக்களையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்க அனைவர்களையும் ஆசிரியர்களான இணையங்கள்லாம் சரியாகவே மனிதன் அந்த மனிதனுக்கு அடிப்படை தேவைகளாக உணவு, இருப்பிடம், இதெல்லாம் மனிதர்களுடைய அடிப்படை அன்றாட வாழ்க்கைக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக சந்தோஷமாக ஆடணும் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் அதிகப்படியாக தேவைப்படும். வாழ்க்கைக்கு அடிப்படை வந்து இந்த 3 வேணும். இதை தாண்டி ஒரு மனுஷன் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நிறையா விஷயங்கள் தேவைப்படும். அதில் ஒன்று தான் சுத்தம், சுகாதாரம். ஒரு மனுஷன் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் அல்லது அவனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி, அவனை சார்ந்திருக்கின்ற குடும்பம், சமுதாயம், இது எல்லாமே சுத்தமாக சுகாதாரமாக இருக்கும் பொழுது தான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கும். இந்த சுத்தம் சுகாதாரத்தில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், மனிதன் அவனுக்கு உள்ளே செல்லக்கூடிய உணவுப் பொருட்கள், அவன் நடக்கக்கூடிய பானங்கள், அவன் குடிக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே உள்ளே சென்று சரியாக செரிமானமாக்கப்பட்டு டைஜஸ்டன் ஆகி கழிவுகளை வெளியேற்றுற விஷயத்திலையும் என்ன செய்யணும்னு சொன்னால் கரெக்டாக சுகாதாரமாக சுத்தமாக அந்த விஷயத்திலையும் இருந்தால்தான் ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும். இன்னைக்கு நோயினுடைய காரணங்களை நிறைய நம்ம சொல்லுவோம். இதனால தான் நோய் வந்துச்சு, இதனால தான் நோய் வந்துச்சு. ஆனால் நோய் ஏற்படுவதற்கான அடிப்படையாக சில மருத்துவ குறிப்புகள் என்னன்னு சொன்னால் சிம்பிளாக சொல்லுவாங்க, கழிவுகளின் தேக்கமே நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷனுடைய உடல்ல கழிவுகள் எந்த அளவுக்கு தேங்குதோ, ஒரு உறுப்பு சார்ந்த குறிப்பிட்ட உறுப்புல ஒரு கழிவுகள் அதிகமாக தேங்கும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னால் அந்த பகுதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தி அவனை நோய்க்கு தள்ளப்படுகிறது அந்த காரணம். இந்த மாதிரி கழிவுகளின் தேக்கமே நோய். அப்போ கழிவுகள் வந்து சரியான முறையில் ஒரு மனிதனுக்கு வெளியேறணும். இந்த விஷயத்தை இன்னைக்கு உலகளாவிய அளவில் எல்லாத்துக்கும் இது சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக தான் என்னாச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 19ஆம் தேதி முந்தைய தினம் முந்தா நாள் என்னாச்சுன்னு சொன்னால் உலகளாவிய அளவில் ஒரு தினம் வந்து கடைபிடிக்கப்பட்டுச்சு. என்ன தினம்னு சொன்னால் உலக கழிப்பறை தினம்.
வேர்ல்டு டாய்லெட் டே அப்படின்ற ஒரு தினம் தான் நவம்பர் 19ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் சில சுகாதார அமைப்புகளால் கொண்டாடப்பட்டுச்சு. நமக்கு அது தெரியறதில்லை. ஆனால் சர்வதேச அளவில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு அந்த கழிவறை சம்பந்தமாக அல்லது நாம் வெளியேற்றக்கூடிய கழிவுகள் சம்பந்தமாக பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன, எந்தெந்த விஷயத்துலலாம் நாம் கவனமாக இருக்கணும், எப்படிலாம் நாம் நம்முடைய உடல் உபாதைகளை வெளியேற்றணும், மலம் ஜலம் கழிக்கும் போது எந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் அந்த விஷயங்களை எல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 19ஆம் தேதி உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய சுகாதார அமைப்புகள் என்ன செய்யும் சொன்னால் அந்த தினத்தை ஒரு விழிப்புணர்வு தினமாக கடைபிடித்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜுகளுக்கு அதே மாதிரி இந்த மக்கள் அதிகமாக ஒன்று கூடக்கூடிய இடங்களுக்கு அவங்க இந்த மாதிரியான விழிப்புணர்வுகளை உலக சுகாதார அமைப்புகள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2001 இந்த கழிவறை சம்பந்தமா அவ்வளவா விழிப்புணர்வு இல்லை. ஆரம்ப காலங்களில் மனிதர்கள் தங்களுடைய சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு திறந்த வெளியை நாடக்கூடியவர்களாக இருந்து இப்போ பரிணாம வளர்ச்சியில் நம்ம வீடுகளுக்குள்ள நம்மளுடைய விருப்பத்தின் பிரகாரம் அல்லது நம்மளுடைய ஆசையின் பிரகாரம் என்ன செய்யறோம்னு சொன்னால் நாம் அந்த கழிவறைகளை வடிவமைச்சுக்கிறோம். 2001 2000க்கு முந்தைய காலகட்டங்களில் நமக்கே தெரியும், நம்முடைய பழைய காலங்கள் நம்முடைய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு நாம் எந்த அளவிற்கு இப்போ உள்ள நடைமுறையை பின்பற்றினோமா அல்லது 2000க்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாட்களில் நாம் எந்த முறையை பின்பற்றினோம் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். 2001 நவம்பர் 19ஆம் தேதி உலக கழிவறை தினம் அப்படின்னு ஒரு தினம் சிங்கப்பூரில் அறிமுகப்படுத்தப்பட்டது 2001. அதுக்கப்புறம் தான் 2013 இந்த விஷயம் குறித்த விழிப்புணர்வு ஏற்பட 2013 ஐநா சபை என்ன செஞ்சுச்சுன்னு சொன்னால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் இந்த தினத்தை நவம்பர் 19 உலக கழிப்பறை தினமாக நீங்கள் கடைபிடிக்கணும். அந்த தினத்தில் மக்கள் எல்லோரும் ஒன்றாக புழங்கக்கூடிய ஒரு சபையோ அல்லது இடமோ அந்த இடத்துல இந்த கழிவறை அல்லது கழிவறையை கழிப்பறை சம்பந்தப்பட்ட ஒழுக்கங்கள் கழிவுகளை வெளியேற்றுற விஷயத்துல இந்த ஒழுக்கங்களை எல்லாம் நீங்க அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று ஐநா சபை என்ன செஞ்சுன்னு சொன்னா இந்த தினத்தை அங்கீகரிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2025 இந்த கழிவறை தினம் அப்படின்ற பேர் நல்லா இல்லை அப்படின்றதுனால சானிடேஷன் இன் தி சேஞ்சிங் வேர்ல்டு அப்படின்ற ஒரு தினமாக இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டுச்சு. நிறைய சுகாதார அமைப்புகள் அந்த ஒரு இணையதளம் வாயிலாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. நிறைய சுகாதார அமைப்புகள் அதில் பங்கெடுத்துச்சு. அதில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதில் கலந்து கொள்ளும் பொழுது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னால் கழிவுகளை வெளியேற்றுகின்ற விஷயத்தில் மிகச்சிறந்த விஞ்ஞானிகளாக உலகத்தில் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், இஸ்லாமிய மார்க்கம் எப்படி அந்த விஷயத்தில் ஒழுங்குகளை கடைபிடிக்க சொன்னதோ அப்படி ஒரு மனிதன் அந்த ஒழுங்கை கடைபிடித்து தன்னுடைய கழிவுகளை வெளியேற்றினான் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த உறுப்புகள் அல்லது கழிவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு மனிதனுக்கு எந்த நோயும் வராது என்று கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் சொன்ன கருத்து இதுதான். சர்வதேச அளவில் நடக்கிற மீட்டிங் அது ஜூம்ல நடந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட பெரும் காலேஜுடைய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டு எல்லாரும் சொல்ற வார்த்தை இஸ்லாமிக் அந்த புரோட்டோகால்ஸை யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு அது சம்பந்தமான உபாதைகளோ கழிவு சம்பந்தப்பட்ட நோய்களோ ஏற்படாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றது. உலகத்தில் மட்டும் கழிவறை வசதி இல்லாமல் இதுவரைக்கும் இன்றைய கணக்கெடுப்பின் பிரகாரம் 340 கோடி மக்கள் சரியான கழிவறை வசதி இல்லாமல் வாழ்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் 4.5 லட்சம் குழந்தைகள் மட்டும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கழிவறை அல்லது கழிவுகளை வெளியேற்ற முடியாமல் அல்லது வெளியேற்றுகின்ற பொழுது தவறாக வெளியேற்றுகின்ற அந்த முறையினால் மரணிக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும் 4.5 லட்சம் நபர் குழந்தைகள். எந்த அளவிற்கு இது சம்பந்தமாக நமக்கு வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கு, நாம் எந்த அளவுக்கு அதை பின்பற்றுவதனால் அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய உலகளாவிய ரீதியிலான நன்மைகள் என்ன, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நன்மைகள் என்ன, நாளைக்கு மறுமையில இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மனிதனிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற விஷயம் வரை இஸ்லாமிய மார்க்கம் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல
தெளிவாக வழிகாட்டி இருக்கின்றது. நம்ம யூஸ் பண்ணுறதுல டாய்லெட் ஃபஸ்ட்டு ரோமர்கள் தான் அறிமுகப்படுத்தினாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு டேபிள் பெஞ்ச் மாதிரியான அமைப்பு, கருங்களால் செய்யப்பட்ட அமைப்பு. அதில் எல்லாருமே பெஞ்சில் ஒன்றா அப்படியே உட்காந்து கழிவுகளை வெளியேற்றுவார்கள். அந்த வெளிவுகள் எல்லாம் அப்படியே என்ன செஞ்சுன்னா அன்றைய தினத்தில் உள்ள நீர்நிலைகளில் கொண்டு போய் அந்த கனெக்ஷன் அப்படியே விட்டுருந்தாங்க. இதுதான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அந்த அமைப்பு, டாய்லெட்டுன்ற அமைப்பு. அதுக்கப்புறம் வாழ்ந்த இந்த சிந்து சமவெளி நாகரிகம், மொஹஞ்சதரோ, ஹரப்பா, இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி செய்யும் பொழுது அங்கேயும் இதே மாதிரியான அமைப்பு, கருங்கல்லால் டாய்லெட் செய்து அந்த கழிவுகளை எல்லாம் கொண்டு போய் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஓடக்கூடிய நீர்நிலைகளோட இணைக்கப்பட்டு அந்த கழிவுகள் எல்லாம் அப்படியே அந்த நீரோட ஓடி போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னால் அப்படியே பரிணாமம் வளர 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 சைனாவில் இந்த கழிவுகளை நீர்நிலைகளில் கொண்டு போய் விடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் பன்றிகளை வளர்க்க ஆரம்பித்தார்கள். அதுக்கு உணவாக மனிதர்களுடைய கழிவுகள் எல்லாம் உணவாக கொடுக்கப்பட்டது. இப்போ நீர்நிலைகள்லேருந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்புக்கு மாறணும். அதுக்கப்புறம் அப்படியே பரிணாம வளர்ச்சி வளர 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 பாரிஸில் ஒரு முறை இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் லூரிஸ் பாய்ஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 1860களில் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இந்த மாதிரி கழிவுகள் விலங்குகளுக்கு உணவாகவோ அல்லது நீர்நிலைகளில் கொண்டு கலப்பதனாலோ நிறைய நோய் ஏற்படுது. விப்ரியோ காலரான ஒரு நோய் இருக்குது. அதே மாதிரி சிக்கல்லா அப்படின்ற ஒரு நோய், டைஃபாய்டு ஜுரம், இந்த மாதிரியான நோய்கள்லாம் திறந்த வெளியில் கொண்டு போய் கழிவுகளை கொட்டுறதுனால என்னாச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரியான நோய்கள் பரவன உடனே அவர் அது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி செய்து இந்த கழிவுகள் எல்லாம் ஒரு கட்டிடத்திற்குள்ளாக வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அது தேங்க வேண்டும், பின்பு அது மக்க வேண்டும் அப்படின்ற நடைமுறையெல்லாம் 1860ல் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இங்கிலாந்துல ஆரம்பத்தில் சேம்பர் பாட்டுன்னு ஒன்று இருக்கும். பணக்காரங்கள்லாம் ஒரு கழிவறை மாதிரியான அமைப்புகள் கொண்டு போகப்படும். அவங்களுக்கு சுய தேவை, அந்த கழிவை வெளியேற்றணும்னா உடனே அந்த இடத்துல வைக்கப்படும். அவங்க போயிட்டு அந்த சேம்பர் பாட்டுக்குள்ள அந்த ஒரு கட்டிட சின்ன ரூம் மாதிரியான அமைப்புக்குள்ள போயிட்டு தன்னுடைய கழிவுகளை வெளியேற்றிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ஓரமாக கொட்டப்படும். நாம இந்த யூஸ் பண்ணுற இந்த கழிவறை இதனுடைய வரலாறுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த அளவிற்கு மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இந்த கழிவறை சம்பந்தப்பட்ட வரலாறுகளை கொஞ்சம் நாம தெரிஞ்சுக்கணும். அப்படியே வளர 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 இங்கிலாந்தினுடைய ராணி முதலாம் எலிசபெத், அவருடைய அந்த ராணியினுடைய கணவர் சர் ஜான் ஹரிஸ்டன் அப்படின்றவர் தன்னுடைய மனைவிக்கு என்ன செஞ்சாருன்னு சொன்னால் மாடர்ன் ஃப்ளஷ் டாய்லெட். நம்ம பாத்ரூம் போயிட்டு ஃப்ளஷ் பண்ணுறோமா இல்லையா, இது முதல்ல யார் கண்டுபிடிச்சான் அப்படின்னா முதலாம் எலிசபெத்தினுடைய கணவர் தன்னுடைய மனைவிக்கு பரிசாக கொடுத்தது தான் இந்த மாடர்ன் ஃப்ளஷ் டாய்லெட். கழிவுகளை வெளியேற்றிட்டு அந்த இதில் ஃப்ளஷ் பண்ணோன்னு சொன்னால் தண்ணீர் வந்து கழிவுகளை அடித்து கொண்டு போய் அந்த செப்டிக் டேங்கில் கொண்டு போய் சேர்க்கிற முறையை இந்த சர் ஜான் ஹலிங்டன் அப்படின்றவர் தான் தன்னுடைய மனைவிக்கு பரிசாக கொடுத்து உலகத்திற்கு இதை அறிமுகப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் நிறைய பரிணாம வளர்ச்சி, கிட்டத்தட்ட நம்மளை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட், இந்தியன் டாய்லெட்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். மொத்தம் 6 வகையான கழிவறை இருக்குது. அதில் ஒன்று தான் குழி வகையிலான கழிவறை. அது இந்தியாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு கழிவறை. இந்த மாதிரியான வரலாறுகள் இவ்வளவு விஷயங்களா ஒவ்வொன்றா விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கின்ற நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கழிப்பறை, அந்த கழிப்பறையிலும் உங்களுடைய கழிவுகளை தான் நாங்கள் வெளியேற்றுறோம். அங்கே போயிட்டு பெரிய இபாதத்துகள் எல்லாம் செய்யவில்லை. அந்த இடத்திலும் நீங்கள் இந்தந்த ஒழுங்குகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்தால் உங்களுக்கு உலகத்தில் எந்த நோய் வராமல் தடுப்பதோடு மட்டுமில்லை, மறுமையில் மிகச்சிறந்த நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாக மனிதனுடைய சுய கழிவை வெளியேற்றக்கூடிய விஷயத்தை ஒரு சுன்னத்தாக, ஒரு இபாதத்தாக, வணக்கமாக உலகத்திற்கு அறிமுகம் செய்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு ஒழுங்குகளை இந்த கழிப்பறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இதில் எத்தனை விஷயங்களை சுன்னத்துகளை பேணி ரசூல் நம்மளை இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே துன்யா ஆஹிரா அப்படின்ற பிரிவு கிடையாது. இது துன்யாவான காரியம், இது ஆகிரத்துக்கான காரியம் அப்படின்றது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய அந்த விஷயத்தை
அது உலக காரியமாக இருந்தாலும் அதை பின்பற்றி நாம் அப்படியே செய்கின்ற பொழுது அந்த விஷயத்தில் சுன்னத்துகளை பின்பற்றிய நன்மை இருப்பதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கழிவுகளை பாத்ரூம் போறதுல என்ன இருக்கு? பாத்ரூம் போறதுலையும் டாய்லெட் போறதுலையும் நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை பின்பற்றுகின்ற பொழுது அதுவும் வணக்கமாகுன்றதை நாம முதல்ல விளங்கிக்கணும். எத்தனை பேரு அந்த டாய்லெட்டுல கழிவறையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை நாம பின்பற்றுகின்றோம். நிறைய ஒழுக்கங்கள், கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஒழுக்கங்கள் இருக்கு. சாதாரணமாக போகக்கூடிய விஷயம் எல்லாம் அந்த 20 நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கங்களை பேணி அந்த விஷயத்தை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது ஒரு ஒழுக்கம் 20 ஒழுக்கங்களை பின்பற்ற வேண்டும். ஆனால் அந்த ஒழுக்கத்துல ஒரே ஒரு ஒழுக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை அந்த நேரத்தில் நாம பின்பற்றினோம் என்று சொன்னால் அது மாத்திரம் தான். இருந்தாலும் அந்த இடத்துல நாம பின்பற்றுகின்ற பொழுது சுன்னத்துகளை பின்பற்றிய நன்மை என்பதையும் தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே இல்லையா, மன் தமஸக பி சுன்னதி இன்த ஃபஸாதி உம்மதி, குழப்பமான காலகட்டத்துல என்னுடைய சுன்னத்துல ஒரே ஒரு சுன்னத்தை ஒரு மனிதன் பின்பற்றினார். அந்த ஹதீஸை கொண்டு வந்து இங்கே நாம யோசிச்சு பார்க்கணும். பாத்ரூம் போகும்போது டாய்லெட் போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய வழிமுறைகளை சொல்லி இருக்கிறாங்க. அதுல ஒன்று பின்பற்றினால் ஃபலஹு அஜ்ரு மியத்து ஷஹீத், 100 ஷஹீதினுடைய நன்மை கிடைக்கும். இன்னைக்கு ஐநா சபை ஒரு தினத்தை கொண்டு வந்து இதுல இந்த ஒழுக்கங்களா பேணணும் அப்படின்ற விஷயங்களை 2025 வரைக்கும் அதை கொண்டு வந்தாலும் அந்த இடத்துல கொண்டு போய் நீ இந்த விஷயங்களை நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னா 100 ஷஹீதினுடைய நன்மை, ஒரு ஷஹீதுடைய நன்மை நம்மளால கணக்கிட முடியாது. அப்படிப்பட்ட நன்மைகளில் 100 ஷஹீதினுடைய நன்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்தினார்கள் என்றால் எந்த அளவிற்கு அந்த விஷயத்திற்கும் மார்க்க முக்கியத்துவம் கொடுத்திருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மறைவான பகுதிக்கு போறது, இதெல்லாம் நாம மறைவான பகுதிகளை தான் நாம கழிவுகளை வெளியேற்றுறோம். உள்ள போனதுக்கு அப்புறமும் மறைக்கணும். நம்ம அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஒரு ஆண் ஒரு பெண் இருந்தாலும் தங்களுடைய அவுரத்தை மறைக்கணும். ஒரு பெண் ஒரு பெண்ணோட இருந்தாலும் மறைக்க வேண்டியது கண்டிப்பா மறைக்கணும். அப்படியே கேட்டுட்டு இருந்த சஹாபாக்கள், அப்போ ஒரு சஹாபி கேட்கிறாங்க, கழிவறையில நான் மட்டும்தான் தனியா இருப்பேன், அந்த நேரத்துல என்ன செய்யணும், நான் என்னுடைய மறைக்க வேண்டிய உறுப்புகளை மறைக்கணுமா அப்படின்னு ஒரு சஹாபி கேள்வி கேட்கும்போது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கழிவறைக்கு உள்ளே இருந்தாலும் உங்களை பார்த்து கொண்டிருப்பவன் அல்லாஹ் அல்லவா, அவனிடமிருந்து நீங்கள் வெட்கப்பட வேண்டும். அதனால உள்ளே இருந்தாலும் முடிந்த அளவிற்கு என்ன செய்யணும்னு சொன்னா மறைக்க வேண்டும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கீழே அமருகின்ற பொழுது தங்களுடைய ஆடையை உயர்த்துவார்கள். அதாவது அந்த நிறைவேற்றுகின்ற அந்த தரையில் அந்த முறையில் அமருகின்ற பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய ஆடையை உயர்த்துவார்கள். ஆடையை உயர்த்தினாலும் அந்த சிறு துளிகள் படாத அளவிற்கு தங்களுடைய முழங்காலை மறைத்தவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்வார்கள் ஹதீஸ்ல இருக்குது. பாருங்க, ஒரு கூட்டத்தினுடைய ஒரு தலைவராக, ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு தலைவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த அளவிற்கு விழிப்புணர்வை நமக்கு சுன்னத்துகளாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு திறந்த வெளியில கூடாது, அவ்வளவு நோய்கள் வருது, பாதையில போகக்கூடாது அப்படின்னு நிறைய சுவர்ல சித்திரம் வரைவது மூலமா விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய இந்த காலகட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இத்தகுல் லாயினைனே, 2 சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்ன யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேட்டதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்கள் செல்லக்கூடிய பாதையில அல்லது மனிதர்கள் தங்களுடைய ஓய்வுக்காக ஒதுங்குகின்ற மரத்தினுடைய நிழல்கள்ல நீங்க உங்களுடைய சுய தேவைகளை நிறைவேற்றாதீர்கள் அப்படின்னாங்க. எந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் உச்சகட்டமா சொன்னாங்க, இன்னமா அனலக்கும் மித்ரல் வாலி, ஒரு தந்தை எப்படி தன்னுடைய குழந்தைக்கு ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுப்பானோ அதே போன்றுதான் நானும் உங்களுக்கு தந்தையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க டாய்லெட் போனா கிபிலாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ உட்காராதீங்க, உள்ளே செல்கின்ற பொழுது செருப்பு அணிந்து செல்லுங்கள் அப்படின்னு அந்த கழிவறையினுடைய ஒழுக்கங்களை
அந்த தன்னுடைய சஹாபாக்கள் கூட்டத்திற்கு சொல்லுவதற்கு முன்னால் என்ன இதெல்லாம் சொல்லித்தராங்கன்னு சஹாபாக்கள் நினைச்சிடக்கூடாது இல்லையா? அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் இப்படி சொல்லிட்டு சொன்னாங்க, இன்னமா லக்கும் மித்லுல் வாலித், ஒரு அத்தாவ மாதிரி, ஒரு தந்தையை மாதிரி. எத்தனை தந்தைமார்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு இது சம்பந்தமா சொல்லிக் கொடுக்கிறது? கழிவறையின் ஒழுக்கங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குற தந்தைமார்கள் நம்மள எத்தனையோ பேர்களுக்கு பிள்ளைகள் இருக்கலாம். எத்தனை பிள்ளைகளுக்கு மற்ற விஷயங்களெல்லாம் விடுங்க, ஆன்மீகம் சம்பந்தமாக ஒழுக்கம், அந்த தொழுகை, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் அதிகமாக நன்மையை பெற்று தருகின்ற அத்தியாவசிய தேவையாக இருக்கின்ற இந்த விஷயத்துல இந்த ஒழுக்கங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நீ பின்பற்ற வேண்டும் என்று இத்தனை பிள்ளைகளுக்கு தந்தையாக இருக்கக்கூடிய நாம சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் என்று சிந்திச்சு பார்க்கலாம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை உறவுகளை சொல்லியிருக்கலாம். தந்தைன்னு சொல்வதன் மூலமாக ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய குழந்தைக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைகள்ல நிறைய பேருக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகள், பள்ளிகள் கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் தன்னுடைய சுய தேவை நிறைவேற்றுகின்ற விஷயத்துல சரியான ஒழுங்குமுறையை கடைபிடிப்பதன் மூலம் ஆரோக்கியமாக இருக்கிறார்களா அப்படின்றத நாம் எத்தனை பேர் உறுதி செஞ்சிருக்கோம்னு தெரியல. வீட்டில் நாம கவனிக்கிறோம், நாம சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் செல்லுகின்ற இடங்களில் அவர்கள் சரியான முறையில் தான் செல்கிறார்களா, பின்பற்றுகிறார்களா என்பதை கவனிக்கக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர்? முன்னோக்கியோ பின்னோக்கியோ உட்காராதீங்க. சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கூட்டத்தை உட்கார்ந்துகிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு அவசரமாக சிறுநீர் வந்துடுது. உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தூரமா போறாங்க. போய் ஒரு இடத்துல தன்னுடைய சுய தேவை சிறுநீர் கழிக்கும் பொழுது அதை பார்த்துக்கிட்டு இருந்த குறைஷி கூட்ட தலைவர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த முறைப்படி எல்லாம் சிறுநீர் கழிக்கணுமோ அந்த சொல்லிக் கொடுத்த எல்லா முறைகளையும் பின்பற்றுறாங்க. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க நாட்டியர்கள்லாம் கேட்குறாங்க, ஒவ்வொன்றா பின்பற்றுறாங்க. முன்னோக்கி பின்னோக்கி பாரக்கூடாது, எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், எல்லா விஷயங்களையும் பின்பற்றுவதை பார்க்கின்ற நாசிர்கள் கேட்குறாங்க, என்ன ஒரு சாதாரண யூரின் போகிறதுல ஒரு சிறுநீர் கழிக்கிறதுல இவ்வளோ விஷயங்களா? அப்போ சல்மான் பாரிசி ரலியல்லாஹு சொல்லுங்க, ஆமாம், இதை பின்பற்றினால் எனக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுப்பான் என்று எங்களுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த நாசிர்கள் எல்லாம் கேட்டாங்களாம், ரத்தது அல்லாஹ்வும் நபியுக்கும் அலா குல்லி ஷைஇன் ஹத்தல் ஹிரா, என்ன ஒரு நபி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி தருவாரு, எப்படி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று 20க்கும் மேற்பட்ட ஒழுங்குகளை கடைபிடிச்சு நீங்க சிறுநீர் கழிக்கிறீங்களே, உங்களுடைய நபி இந்த விஷயம் எல்லாமா சொல்லி தருவாரா? இந்த விஷயத்தில் கூட சரியான வழிகாட்டுதலை கொடுத்த நபியாக எங்களுடைய நபி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதாக வரலாறுகள்ல உண்டு. இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாம சரியான முறையில பேணுதலா இருந்துட்டோம்னா அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் பிரியமானவர்களாக நாம மாறிடுவோம். ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பு அன் யததஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்ததஹிரீன். குபாவாசிகள் ஒரு மக்கள், அந்த மக்கள் குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அவர்களை குறித்து அறிமுகப்படுத்துவான். அவர்கள் எல்லாம் சுத்தமானவர்கள், அந்த சுத்தமானவர்கள் அல்லாஹ்வை விரும்புகின்றார்கள், அல்லாஹ்வும் அந்த சுத்தமானவர்களை விரும்புகின்றான். குபாவாசிகள் அப்படி என்ன செஞ்சிட்டாங்கன்னு அல்லாஹ் தஆலாவுடைய பிரியத்தை பெற்றார்கள். தஃசீர் கிதாபுகளை பார்த்தா பெரிய அமல்கள் செஞ்சு அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் குபாவாசிகள் அப்ப இஸ்லாம் இன்னும் அறிமுகமாகல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பமா கட்டின பள்ளிவாசலே அந்த குபா தான். இஸ்லாம் அவ்வளவு அறிமுகமாகாத மக்கள்கிட்ட அல்லாஹ் தஆலாவுடைய பிரியத்திற்குரிய செயலாக எந்த வணக்கம் இருந்திருக்கும்? தஃசீர் கிதாபுகளை பார்க்கும்பொழுது அவங்களுடைய பழக்கம் என்னன்னா, அவங்க சுய தேவையை நிறைவேற்றினால் நஸ்தஞ்சி பில் அஹ்ஜாரி வ நக்ஸிர் பில் மா, கற்களை கொண்டும் தண்ணீரை கொண்டும் சுத்தம் செய்யக்கூடிய மக்களாக அந்த குபாவாசிகள் இருந்தார்கள். பாருங்க, இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல சுத்தமாக பேணுதலாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய பிரியத்திற்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் மாறலாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குபாவாசிகளுடைய வரலாறின் மூலமாக நமக்கு சொல்லி தருகின்றான். அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாம சுத்தமா இருக்கிறோமா? சுத்தத்தை கடைபிடிக்கிறோம் எல்லா நேரங்களிலும். வெறும் பள்ளிவாசல் தொழுகைக்காக வேண்டி புறப்படுகின்ற போது மட்டுமல்ல, எல்லா நிலைகளிலும் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல மார்க்கம் காட்டி தந்திருக்கின்ற வழிமுறைகளை பின்பற்றுகின்றோம். இடது காலம் வச்சு உள்ள போகும்படி எல்லா விஷயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது முறையில்
வலது புறத்திலிருந்து ஆரம்பித்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மட்டும் இடது காலை முன்வைத்து நுழைய சொன்னார். உள்ள போகிறதுக்கு முன்னாடி, உள்ள நுழைவதற்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லிட்டு அடுத்து அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி அப்படின்ற துஆவை இத்தனை பேர் ஓதிட்டு உள்ள போய் இருக்கிறோம். கண்டிப்பாக எல்லா பள்ளிவாசல்லையும் அது சம்பந்தமான ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். குறைந்தபட்சம் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சிருப்பாங்க. நம்ம வீடுகளில் எத்தனை கழிவறைகளினுடைய கதவுகளில் அந்த துஆ ஒட்டப்பட்டு இருக்கின்றது. இதுவெல்லாம் செய்ய வேண்டும். இதுவெல்லாம் வெறும் ஒரு ஆன்மீக பார்வை விஷயங்களை எல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல். குறைந்தபட்சம் அந்த இடத்திலாவது நன்மையை சம்பாதிக்கக்கூடிய மக்களாக நாம் மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பிஸ்மில்லா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹபாயிஸி. ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சத்ரு பைனல் ஜின்னி வ அவ்ராத்தி ஆதம். அந்த இடம்ன்றது அது ஜின்கள் கெட்ட சைத்தான்களுடைய இருப்பிடம் தான் அந்த கழிவறை. அப்ப அந்த ஜின்களுக்கும் சைத்தான்களுக்கும் மத்தியிலையும் நமக்கு மத்தியிலையும் திரை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உள்ளே அந்த துஆவை ஓதுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உள்ள போனோன்னு ஓதக்கூடாது. அந்த உள்ளே நுழைவதற்கு முன்னால் பிஸ்மில்லான்னு ஓதிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி, கெட்ட அந்த சைத்தான்கள் ஜின்களிடமிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு இந்த துஆவை ஓதிட்டு போனா உள்ள இருக்கக்கூடிய ஜின்கள் சைத்தான்களுக்கும் அந்த ஆதமுடைய மக்களுடைய இந்த மறைக்க வேண்டிய பகுதிகளுக்கும் மத்தியில ஒரு திரை உண்டாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அந்த இந்த விஷயத்தை செய்யாம உள்ள போறவங்க, அதாவது பிஹேவியர் மாடிஃபிகேஷன், இந்த அதாவது துஆ அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி ஓதாம உள்ள போறாங்களே, அந்த குழந்தைகள் அந்த நபர்களுடைய பழக்க வழக்கத்தில் அதிகமாக மாறுதல் ஏற்படும். அறிவியல் ரீதியான நிரூபணமான உண்மை, அதிகமாக கழிவறையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மனிதர்கள் எல்லாம் அந்த கொஞ்சம் அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் மாறுதல் ஏற்படும். ஆன்மீகத்தை தாண்டி அறிவியல் ரீதியான நிரூபணமான உண்மைகள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுன்னத்துகளாக அன்னைக்கே என்ன செஞ்சாங்க, சொல்லி கொடுத்தாங்க. இந்த துஆவை சொல்லிட்டு உள்ள போகும் பொழுது தலையை மறைத்து செருப்பு அணிந்து செல்ல வேண்டும். வீட்டிலையுமே செருப்பு அணிந்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கிராம் நம்முடைய உடலிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த கழிவுகளில் கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் இருக்கு. 1860 கண்டுபிடிச்ச அந்த லூயிஸ் பாஸ்டர் இது சம்பந்தமா ஆராய்ச்சி செய்யும் பொழுது ஒரு கிராம்ல கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் இருக்குது. அதெல்லாம் முதல்ல தாக்குறது எதுன்னு சொன்னா உள்ளங்கால தான் முதல்ல தாக்கி அதை உள்ள நுழையக்கூடிய பாக்டீரியாக்கள், அந்த நம்முடைய கழிவுகளில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள். அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? செருப்பு அணிந்து செல்லுங்கள். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே சொன்னதுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா, வேர்ல்டு டாய்லெட் காலேஜ்னே ஒரு காலேஜ் இருக்கு. உலக கழிவறை கல்லூரின்னு ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைகளை எல்லாம் பாடமாக நடத்தப்படுகின்றது. நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கக்கூடாது. சில நேரங்களில் ஹதீஸ்ல நாம சில வீடியோக்களில் சில நமக்கு வந்த விஷயங்களை பார்த்துருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு தடவை தான் நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததாக ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா அது நமக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடியவர்களாக நம்ம மாறிடக்கூடாது. அந்த வாழ்நாளில் எல்லாம் ஒரே ஒரு தடவை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று சிறுநீர் கழித்தார்கள். மற்ற எல்லா நேரங்களிலும் அமர்ந்துதான் சிறுநீர் கழித்ததாக ஹதீஸ்களில் காணப்படுது. நின்றுட்டு சிறுநீர் கழிக்கிறதுனால புரோஸ்டாட்டிஸ் அப்படின்ற ஒரு நோய், சுக்கிலப்பை அலர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் உண்டாகும். நம்ம பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். மிகப்பெரிய ஆரோக்கிய சீர்கேடாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இன்னைக்கு நம்முடைய அடுத்த சந்ததியினர்கள் வேற வழி இல்லை, ஸ்கூல்ல காலேஜில் இப்படித்தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு தவறான சிந்தனையோடு சுன்னத்துகளை புறக்கணித்து ஆரோக்கிய சீர்கேட்டை நோக்கி நம்முடைய அடுத்த தலைமுறையினர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமா சொல்ல நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கக்கூடாது, உள்ள போய் பேசக்கூடாது. எகுலிபில்லாஹு அல்லாஹு தஆலாவுடைய கோபத்தை பெற்று தரக்கூடிய அமல் உள்ள போய் பேசக்கூடிய அந்த அமல். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூலை இஸ்லாம் சம்பந்தப்பட்ட புண்ணியமான விஷயங்களை எல்லாம் திக்ருகளை துஆக்களை உள்ள போய் உட்கார்ந்து ஓதுறதுக்கு மார்க்கம் நம்ம தரல. சுபைதாமா, ஹாரூன் ரஷீதினுடைய மனைவி சுபைதாமா ஒரு தடவை அவங்க சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக இது உள்ள போறாங்க. பாத்ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி பாம்பு சொல்றாங்க. அவங்களுடைய பணிவிடையாட்கள்லாம் பார்க்குறாங்க, சரி நம்ம உள்ள போயிட்டு வருவாங்க. அவங்க அப்படி நின்றுட்டாங்க.
நின்ன உடனே மாங்கு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாங்குக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் துவா ஓதிட்டு உள்ள போறாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, ஏன் அவசரமா போனீங்க, போய் சுயத்தை நிறைவேற்றிட்டு வரலாங்க? இல்லை, அங்கே மாங்கு சொல்லப்படுகிறது, உள்ளே சென்றால் நான் அல்லாஹ்வினுடைய ரசூலினுடைய பெயரை உச்சரிக்க கூடாது, அந்த வாங்குக்கு பதில் சொல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்ண, உள்ள இல்லை, பொதுவாக வாங்குக்கு எல்லோரும் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் உள்ள போயிட்டேன்னா என்னால் வாங்குக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா உள்ள அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குர்ஆனுடைய ஆயத்துக்கெல்லாம் உள்ளே நினைவு கூறுவதற்கு அனுமதி கிடையாது. அதனால வெளியே நின்று நான் வாங்குக்கு பதில் சொல்லிவிட்டு உள்ளே சென்றேன் அப்படின்னு அந்த சுவைதாமா சொன்னதாக வரலாறுகளில் வந்து. உள்ள போயிட்டு பேசக்கூடாது, அல்லாஹ் ரசூல் சம்பந்தப்பட்ட பெயரையோ அல்லது திக்ருகளையோ குர்ஆன் ஓதல் போன்ற இந்த விஷயங்களை எல்லாம் உள்ள செய்யக்கூடாது. ரெண்டாவது, ரொம்ப நேரம் உள்ள உட்காரக்கூடாது. நம்முடைய சுய தேவை முடிந்தவுடன் முழுவதுமாக கழிவுகள் வெளியேறியவுடன் உடனே செஞ்சு சொன்னால் கழிவறை விட்டு வெளியேற வேண்டும். வெளியே வருகின்ற பொழுது வலது காலை வைத்து அதே போன்று அங்கு ஓதக்கூடிய துவா குஃபரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அல்ஹா பண்டில் அல்லா வாஃபிய குஃபரானக, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அந்த இடத்துல துவா. மற்ற நேரங்களில் பாவம் செய்வோம் சரி, கழிவறை விட்டு வெளியேறுகின்ற பொழுது நம்முடைய கழிவுகளை வெளியேற்றிட்டு வந்திருக்கும். கழிவறையை விட்டு வெளியேறுகின்ற பொழுது ஏன் குஃபரானக அப்படிங்கிற துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் அப்படின்னு அந்த ஹதீஸ்களை ஆய்வு செய்கின்ற பொழுது தெரிய வருகின்ற விஷயம், உள்ள அல்லாஹ்வே ரசூலை நினைவு கூறாமல் குர்ஆனுடைய விஷயங்களை எல்லா இந்த புனிதமான விஷயங்களை செய்யாமல் சிறிது நேரம் உள்ள அமர்ந்திருந்தோம் அல்லவா, அல்லாஹ் நினைவு கூறாமல் கொஞ்ச நேரம் உள்ள உட்கார்ந்திருந்தோம்ல, அந்த விஷயத்திற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவிடத்தில் மன்னிப்பு கேட்டு அந்த உடல் உபாதைகளை வெளியேற்றிய இறைவனுக்காக நன்றி செலுத்தி வெளியேற வேண்டும். கையை கழுவணும். சம்பந்தப்பட்ட விஷயத்துல 19ஆம் தேதி நடந்த அந்த விழிப்புணர்வு நிகழ்வுகள்ல நிறைய விஷயங்களை சொன்னாங்க. கிட்டத்தட்ட அவங்க சொன்ன எல்லா விஷயத்திலும் 90% ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கழிவறையினுடைய ஒழுக்கங்களாக பேரிடர்களாக எதை இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதைத்தான் இன்னைக்கு உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல இது பாடமாக நடத்தப்படுகின்றது. ஆனால் அது சம்பந்தப்பட்ட வழிகாட்டுதலை பெற்றிருக்கின்ற நாம் எந்த அளவிற்கு அதில் சுன்னத்துகளை பேணி நன்மையை சம்பாதிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்வினுடைய எல்லா தருணங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றி அருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்து வைத்து வாழ்வோம்.